மக்களே, பக்கோடா பாய்ஸ் பிரியாணி இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சப்பா, இது என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. சரி, என்னென்ன பிரியாணி போடுறாங்க? வான்கோழி, மட்டன், சிக்கன். வான்கோழியா? அது வான்கோழி எப்போ கிடைக்கும்? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. பார்க்கவே நல்லாயிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கோ தெரில. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இந்த பிரியாணியில் நல்லா பீஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பட் வந்து டேஸ்ட்டு வந்து சுமாராக தாங்க இருக்குது. பட் பீஸ் நிறைய இருக்குது. இதோ இந்த பீஸு ஒன்று, ஒரு பீஸு. இது சிக்கன் நினைக்கிறேன். சிக்கன் லெக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பீஸ் நிறைய இருக்குது. பட் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. இது ஒரு பீஸு முடிஞ்ச பீஸு. இது குட்டி பீஸ். ஓகே, இருக்கா இங்கே பீஸு? இருக்கு. ஓகே, வேறு எங்கேயாவது பீஸ் இருக்கா? கலப்பாதை போட்டு. ஓகே, இந்த பீஸ் பாருங்கள். 1 2 3 பீஸு, மொத்தமாக 3 பீஸ் இருக்குது. பீஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது. பிரியாணியோட குவாலிட்டியும் நிறைய இருக்குது. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சுமாராக இருக்குங்க. ஓப்பன் ரிவ்யூவு, அதை ஓப்பனாக சொல்லிட்டேன். பக்கோடா பாய்ஸ் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஓடும் கடை. அவ்வளோதாங்க. ஸோ இந்த ரிவ்யூ முடிஞ்சாச்சு. வான்கோழி அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குன்ட்டு. இந்த பாக்ஸ் மேலே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மேபி 1 2 3 4 5 6 பீஸ் இருக்குது சிக்கனு. அது ஃப்ரீங்க. அந்த சிக்கன் பீஸ் வந்து பக்கோடா பாய்ஸில் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட்டு மசாலா கோட்டிங் வந்து நிறைய இருக்குது. நல்லா தாங்க இருக்குது. இது பரவாயில்ல.